இன்னைக்கு நம்ம வேலை செய்யும் பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியம், அதாச்சும் ஒர்க்கிங் விமன்ஸ் இன் ரீப்ரடக்டிவ் ஹெல்த்தை பற்றி பேசுவோம். வணக்கம், நான் டாக்டர் ரூஹி தபசும், மகப்பேறு மகளிர் மருத்துவர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். இப்போது நம்ம ஜாப் ரொம்ப செடன்ட்ரியாக இருந்தால், அதாச்சும் நம்ம அசைவற்ற வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் ஒர்க்கிங் விமன்ஸ்க்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ஒரு செகண்டரி எஃபெக்ட்ஸாக கூட வரலாம். எல்லா விமனுமே மல்டி டாஸ்கர்ஸ் தான். அதாச்சும் அவங்களுக்கு வீடு வேலைன்னு இருந்தாலும் அவங்கள செல்ஃப் கேர் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் இப்போ பெரிய ப்ராப்ளமே. நேரத்துக்கு தூங்காமல், நேரத்துக்கு சாப்பிடாமல், சரியாக டயட் எடுத்துக்காமல், எக்ஸசைஸ் பண்ணாமல் வெயிட் கெயின் ஆகிட்டே போகும்போது ஒபேசிட்டி ஆகி ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்து இன்ஃபர்டிலிட்டிஸ் வரலாம். பெரும்பாலான லேடிஸ் நம்ம ஒர்க்குக்குன்னு வரும்போது நம்ம லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் லைக் பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நூடுல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இதில் அன்ஹெல்தி ஃபேட்ஸ் மட்டும் இருக்கிறது இல்லாமல் இதில் வந்துட்டு ஒரு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அஜினோமோட்டோ, அதாச்சும் மோனோசோடியம் குளூட்டமேட்டுன்ற ஒரு பவுடரை வந்துட்டு எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மோனோசோடியம் குளூட்டமேட் வந்துட்டு நம்ம பாடியில் டெய்லியும் வந்துட்டு கன்சியூம் பண்ணும்போது இதில் வந்துட்டு நிறைய சோடியம் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் கெயின்னு, பிபி அதிகமாக இருக்கும், இன்னும் ஸ்ட்ரெஸ் இது ஜாஸ்தியாக கொடுக்கும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எஃபெக்ட் பண்ணும், அண்ட் நெஞ்சு படப்படப்பு இதெல்லாம் நடக்கும். நிறைய ஒர்க்கிங் லேடிஸு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறோன்னு சொல்லிட்டு காஃபீஸை நிறைய எடுத்துக்குவாங்க. ஒரு நாளைக்கு 1 கப் காஃபினா பரவாயில்ல. அதுவே வந்துட்டு ஸ்ட்ராங் ஃபில்டர் காஃபீஸு, கேப்புச்சினோ, ப்ரூடு காஃபீஸு, எஸ்ப்ரெஸோ அண்ட் கோல்ட் ட்ரிங்க்ஸ் லைக் கோக், பெப்சி இதிலெல்லாம் நிறைய கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் இது. இந்த கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் கேஃபின்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது முதல்ல இது தூக்கத்தை கெடுக்கும் அண்ட் நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை பாதிக்கும். அண்ட் இதனால் நம்மளோட இனப்பெருக்கத்துக்கான ஹார்மோன்ஸையும் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நம்ம கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸை கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். நிறைய கரியர் ரிலேட்டட் லேடிஸ், அதாச்சும் ஜாபை ப்ரிஃபர் பண்ணுறவங்க, அதாவது நான் கரியர் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்ல வரல, நிறைய பேர் கல்யாணம் ஆகியும் வந்துட்டு ப்ரெக்னன்சியை போஸ்ட்பான் பண்ணி மோர் தென் 35 இயர்ஸுக்கு அப்புறமா ஓவேரியன் ரிசர்வ்ஸ் எல்லாம் கம்மி ஆகிட்ட அப்புறமா நம்ம ப்ரெக்னன்சி ஆகணும்னு நினைக்கும் போது இது ஒரு பெரிய டாஸ்காகவே மாறிடுது. ஸோ ஈட் ஹெல்தி அண்ட் பேலன்ஸ் டயட், ஸ்டே ஃபிட், டூ ரெகுலர் எக்ஸசைஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்ட் பிளான் ப்ரெக்னன்சி பிஃபோர் 30 years. தேங்க்யூ.